ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நாம் நல்லது தாங்க செய்கிறோம், நம்மளுக்கு நல்லது தாங்க நடக்கும். இப்போ பாரு, நான் இதைவே சொல்கிறேனேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நல்லது தான் நடக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம், ஒரு நல்ல விஷயம் நம்ம காதுக்கு வருதுன்னாவே நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். சரியா? சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. நான் வீடியோக்காகவோ சும்மாவோ சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன். அவர் வந்து நம்ம போகாட்டியும் போனாலும் அவராக நம்மளை தேடி வந்திருக்காரு. அப்போது நம்ம அப்பா நம்மளை தேடி வந்தார்னா அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம அப்பா வந்து நம்மளை பார்க்க வந்தார்னா, இப்போது நம்ம கல்யாணம் ஆகி போயிட்டோம், நம்ம அப்பா நம்மளை பார்க்க வந்தார்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அவருக்கு நம்மளால் முடிஞ்சது எல்லாமே செய்வோம்ல. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம அப்பா நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வார். ரெண்டாவது, ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அவர் என்ன செய்வார், நம்மளுக்காக கடவுள்கிட்ட வேண்டுவார். என் குழந்த நல்லா இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், புள்ள குட்டி பேரம்பேத்தி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுவார்ல. அந்த மாதிரியா ஒரு அப்பா. நீங்கள் வந்து அவரை வந்து கடவுளாக நினைக்க வேண்டியதே இல்லை, நம்மளுடைய அப்பாவாக நினைங்க. உங்களுக்கு சின்ன வயசில் அவர் வயசானவராக இருப்பார், சின்ன வயசில் இருப்பார், குழந்தையா இருப்பார். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருப்பார். நீங்கள் கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு சீர் சனத்தி எல்லாம் வேணுமா? உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து எனக்கு உண்டான சீரை அப்பப்போ செய்யுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக செய்வார். நான் சும்மா சொல்லப்பா, நிஜமாவே தான். பார்த்தீங்கன்னா நான் வந்து சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி நாகம்மாவை கும்பிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். அவர் தான் எனக்கு தாய் மாமன். எங்கள் மாமா பேர் வந்து கோவிந்தராஜ். அவர் இறந்துட்டார். அதனால நான் அவரைத்தான் மாமாவாக நினச்சிருந்தேன். என் கல்யாணத்தை கூட அவர் தான் வந்து நடத்தி வைக்கணும்னு நினச்சேன். சரிங்களா? ஆனால் பாருங்கள், ஒரு விதத்தில் நான் ஒரு ஹெல்ப் பண்ணினேன். ஒரு இன்னொரு நாள் சொல்கிறத, ஒரு ஆரம் நெக்லஸ் எல்லாம் வந்து நான் எஸ்டிடி பூத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்து அவங்க திரும்பி வரும்போது கொடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு செஞ்ச உதவி வந்து எனக்கு வந்து டக்குன்னு அப்போவே என்னோடய கல்யாணத்துக்கு அந்த பெருமாள் வந்து கொடுத்துட்டாரு. எப்படின்னு கேட்டால், நான் அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, அவர் வேலை எழுதி கொடுத்துட்டு எனக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு. வேலை எழுதி கொடுத்துட்டு அவங்க 3 பேர் எப்படி இருப்பாங்க? எங்கள் அம்மா, அப்பா, தம்பி எப்படி இருப்பாங்க? அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நகையாக போட்டிருக்கிய மாமா, நீங்கள் எனக்கு நான் அதிகமாக ஆசைப்படலை, ஏதோ போடணும்னு நினைக்கிறத நீங்கள் போடலாம்ல அப்படின்னு நிஜமாக மனசார கேட்டேன். நீங்கள் நம்புங்க, நம்பாட்டி போங்க, நான் உண்மை தான் சொல்வேன். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு என்னோட அத்தை பையன், அவர் வந்து என்னோட பெரியவங்க தான், அவங்கக்கிட்ட போய் சரி இந்த மாதிரி அவர் வந்து ஒயின் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது வந்து ஒரு 10,000 ஒரு 20,000 அப்பாவுக்கு லோன் வாங்கி தர சொல்லலாம். அப்போல்லாம் என்னன்னே தெரியாது அந்த வயசில். நான் எங்கள் அப்பாவுக்கு தைரியம் சொல்லணுன்ட்டு போய் எங்கள் மாமா கிட்டே கேட்டேன். அப்போ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடைக்காரர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு வெறும் 10,000ன்னு நினைக்கிறேன் போய் அவர் கேட்டிருக்காரு. கேட்டோன்னே ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணினாங்க, அந்த மாமா வந்து அந்த நகை கடைக்காரரை கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள்லாம் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தா அவங்க. அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, கல்யாணத்துக்காகன்னு சொல்கிறாங்க, உண்டான சுச்சுவேஷன்லாம் இவர் சொன்னார். நீங்கள் வந்து வேலையெல்லாம் எழுதி தர வேண்டாம், நான் 25,000 தர்றேன், நீங்கள் என்றைக்கு உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்த காசில் தான் அந்த 25,000 திருப்பி கொடுத்தாரு. ஒரு 6 வருஷம், அந்த 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ரூ. 1 செலவு பண்ண கொண்டாலும் கூட செலானில் எழுதி வச்சு செலவு பண்ணுவோம். நான் அப்போ வந்து ஒரு 500 சம்பளத்தில் தான் ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போயிட்டுருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா செலவு காசெல்லாம் ரூ. 1 செலவு பண்ணாலும் எழுதி வைக்கணும் செலானில். அது என்ன, அது வவுச்சர். வவுச்சரில்
அப்படி இருக்கிற காலத்தில் எந்தவித சைனுமே இல்லாமல் 25,000 முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அது கடவுளோட ஆசீர்வாதம் தானே. எவ்வளோ மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. நம்ம எந்த இடத்துல கடவுளை மனமுருகி கூப்பிடுறோமோ, என்ன வேணும்னு கேட்குறோமோ, அது நமக்கு ஏற்புடையதாக முக்கியமானதாக இருந்தால் அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்கிறத செய்வாருன்னு இந்த ஒரு விஷயத்தில் நான் கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ மனசார கேளுங்க. சரி, அவர் நம்மளை தேடி வந்துட்டார்ல, அதுக்கு நாமளும் செய்யணுமே. நம்ம அப்பாவா ஏற்றுக்கணும்ல. நம்ம அப்பாவா அவரை ஏற்றுக்கிட்டோம். அவரோட மகனாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கும் சில தகுதிகள்லாம் வேணும்ல. கடவுளோட மனசுக்குள்ளர நுழைய ஆசைப்படுறத விட நம்ம அப்பா வந்து நம்ம என்ன நினைப்பாரு, நம்ம குழந்த நல்லா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதாவது நல்ல குழந்தையா, நல்ல பழக்க வழக்கம் உள்ள, நல்ல பண்பான, ஒழுக்கமான குழந்தையா இருக்கணும். எல்லாத்துலேயும் சகலகலா வல்லவனாக இருக்கணும், திறமையானவனாக இருக்கணும், சாதனை மிக்கவனாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம அப்பா நினைப்பார்ல. அப்பாவை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னா தான் அவர் வந்து அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம அத்தகைய பண்புகள் மிக்க ஒரு மகனா மகளா நம்ம மாறலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே நல்ல குணம் இருக்கிறதுனால தான் நம்ம அப்பா நம்ம தேடி வந்திருக்காரு. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் ஏன் நம்மளை தேடி வந்திருக்காரு? நம்மளை இன்னும் நல்லா செதுக்கி அழகான சிற்பமாக வடிவமைக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அழகான சிற்பம், லட்சணமான சிற்பம், அதுதான் வந்து கருவறைக்குள்ளர போனோன்னே கடவுள்ன்ற அந்தஸ்தை பெறுது. அதே மாதிரி தான் நம்மளை வந்து பரிசுத்தமானவங்களாக ஆக்கணும்னு தான் நம்ம அப்பா நினச்சி வந்திருக்காரு. அப்போது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமுத சுரபி. ஞானம் வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமா, வீடு வேணுமா, இடம் வேணுமா, வேலை வேணுமா, குழந்தை வேணுமா, கல்யாணம் ஆகணுமா, என்ன வேணும் அவர் எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு தகுதி உடையவங்களா நம்மளை ஆக்கிக்கணும். அவர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்னுடைய குழந்தையாக மாறணுன்னா நீ இப்படித்தான் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் கொஞ்சம் மாற்றணும்ல. நம்மளுக்கு வழியும் காட்டுறாரு. நீ இதெல்லாம் செய். நம்ம அப்பா எப்படி செய்கிறாரு? டே தம்பி, அதை செய்யாதடா, டே இங்கே போகாதடா, இங்கே போனால் விழுந்துடுவிடா, நீ அப்படிட்றா இப்படிட்றா, நீ அங்கே போகாதம்மா, பாருமா, பார்த்து போமா, இவங்க கூட பேசக்கூடாதுமா, இப்படி தாம்மா இருக்கணும் அப்படின்னு நம்மளை அம்மா அப்பா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கல்ல. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கரெக்டான நேரத்தில், அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, அவர் என்ட்ரு ஆவார். என்ட்ராகி நம்மளுக்கு நம்ம செய்கிற தப்புகளை சுட்டி காட்டுவார். அப்போது நம்ம வந்து நம்ம அதை சீர்படுத்திக்கிட்டு ஒழுக்கமும் பண்பானவங்களாக நம்ம மாறிடணும். ஓகேவா? அப்போ எப்படின்னா, யார் மேலேயும் கோபப்படக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும், பொறுமையாக தான் இருக்கணும், சகிச்சிட்டு தான் இருக்கணும், வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, கோபப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, புரணி பேசக்கூடாது, யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாரையும் பழி வாங்கக்கூடாது, பெண்களை தெய்வமாக நினைக்கணும், ஒவ்வொரு பெண்ணையும் தன் கூட பிறந்தவளாக மட்டும்தான் நினைக்கணும், தனக்கு வரக்கூடிய அந்த பெண்ணை மட்டும்தான் மனைவியாக நினைக்கணும், மற்றவங்களெல்லாம் அப்படி நினைக்கக்கூடாது. அது தப்பு. இது வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஆண்மகனும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லுவார். முதல்ல அன்பா அப்பா சொல்லுவாங்களா? சேட்டை பண்ணுன்னா அடி கொடுப்பாங்களா? அப்போ தான் நம்மளுக்கு அறிவு வரும். அதனால் நம்ம அன்பா சொன்னப்பவே கேட்டுப்போம். சரியா? நம்ம அப்பா இப்படியெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லுவார்? ச்சே, நம்ம பையன் செம்மையான பையன், சூப்பரான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவார்? அவர் நம்ம மனசுக்குள்ளார சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்குவார். நாம் அவர் மனசுக்குள்ளார போய் சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்குவோம். இப்படி நம்ம 2 பேருமே ஸ்ட்ராங்காக சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கும்போது அவருக்கு ஒன்றுன்னா நாம் விட மாட்டோம், நமக்கு ஒன்றுன்னா அவர் விட மாட்டோம், அவர் விட மாட்டார். அவரை வந்து நம்ம பார்த்துக்கணுன்னா என்ன செய்யணுன்னா, அவருக்கு வேண்டியது என்னென்னா, ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கணும். நம்ம வீட்டில் எதாக இருந்தாலும் சரி,
ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அவரோட ஸ்டாச்சுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு வச்சுருங்க, அவருக்கு சாப்பாடு வைங்க. அப்படின்னா வச்சு காஞ்சு போக விட வேண்டாம். நான் அதனால் அந்த இடத்துல வைக்க மாட்டேன். ஏதாவது சாமி கும்பிடும்போது ஸ்பெஷலான நாளில் மட்டும் வைப்பேன். மற்றபடி கையில் வச்சு இப்படி அவர் வாய்க்கிட்ட வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா வச்சு காஞ்சு போய் அந்த இடத்துல இதெல்லாம் வரக்கூடாது, சரிங்களா? அது ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, அதனால தான். அதனால் அவருக்கு கொடுக்கலாம், தண்ணியை கொடுக்கலாம். தண்ணி தான் நான் மாற்றுறதில்ல, தண்ணியெலாம் வச்சுருக்கேன். ஆனால் அதையும் நம்ம மாற்றணும். அந்த பழக்கத்தையும் நானும் மாற்றிக்கிறேன், சரிங்களா? தண்ணியும் வச்சு பழகணும். எது நினச்சாலும் எதை சாப்பிட்டாலும் அவரை நினச்சிக்கிட்டு நம்ம கூடவே இருக்கார், நம்ம கிட்டவே இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார், நம்ம மனசுக்குள்ளே நிறைஞ்சிருக்கார். அதனால் பயணிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எந்த கவலையுமே இல்லை. உனக்கு எல்லாமே வெற்றி தான். ஒரு வேளை நீ அதிகமாக ஏதாவது ஒன்று நேசித்து அதிகமாக உனக்கு பிடிக்கிற விஷயம் ஏதாவது நடக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோவே, அந்த இடத்துல உனக்கு மன தைரியமாக இருப்பார். சரியா? வேண்டாம்டா தம்பி, அது வேண்டாம்டா, உனக்கு அது செட் ஆகாதுடா, உனக்கு வந்துச்சுன்னா துன்பந்தாண்டா அப்படின்னு சொல்லுவார். இல்லை இல்லை இல்லை, எனக்கு அதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சாலும் அவர் நம்மளுக்கு வேண்டான்னா வேண்டான்னு ஒதுக்கி தான் விடுவார். வேணும்னா கண்டிப்பாக அவர் கட்டி வச்சிருவார். அது பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கட்டி வச்சிருவார். எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த விஷயங்கள் மூலியமாக தன் குழந்தை நல்லா இருக்கணும்னா செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் ஒரு வேளை நடக்கலைன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. சரி, அது நமக்கானது இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி சிம்மாசனம் போட்டு அமர்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மன தைரியம் யாருங்க சொல்லுவாங்க? நம்ம எல்லாத்தையும் இழந்த நிலையில் யார் மன தைரியம் சொல்லுவாங்க? எனக்கு உண்மையிலேயே நீங்கள் யோசிச்சு மட்டும் பாருங்கள். என்னை விட கஷ்டம் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கஷ்டம் பெருசு தான். இருந்தாலும் நீங்கள் ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷத்துக்குள்ள அம்மா, அப்பா, தம்பி, அத்தை, அத்தைனா மாமியார், அவங்களோட எங்கள் வீட்டுக்காரரோட பெரியம்மா, அவங்களும் என் மேலே நல்லா உயிராக இருப்பாங்க. அவங்க, இவர் 6 பேரும் 3 வருஷத்துக்குள்ளே போனால் இது மனசாக என்ன அது? அதனால் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் சரி நிகர் சமானமாக மனசு ஏற்றுக்க பழகிருச்சு. இந்த அளவுக்கு நான் பக்குவமாக பேசுகிறேன்னா அதுக்கு வந்து சாயப்பா தான் முழு முதற் காரணம். அவர் வந்து மனசுக்குள்ளே நிறைஞ்சிருக்காரு, சரியா? இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு இந்த மூச்சுக்குழாய் ஃபுல்லாக வந்து சளி அடைச்சிட்ருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம்னா போன வருஷம்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ போய் நான் ஒரே ஒரு டைம் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லாதனால அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டார். அதனால் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவங்க இந்த சளியை கரைக்கிறேன்னு காலையில் 1000ரூவா, சாயங்காலம் 1000ரூவா, காலையில் 1000ரூவா, சாயங்காலம் 1000ரூவா இப்படியே பண்ணி அதுக்கு ரூம் ரெண்ட் எல்லாம் போட்டு ஒரு 30 ரூபாய்க்கு தீட்டிட்டாங்க ஒரு வாரம் 4-5 நாளில். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுரு. ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, 1000ரூவா மட்டும்தான் செலவு, சரியா? மாத்திரை போட்டு டேப்லெட் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். அடுத்த மாதம் போதும் எந்த இம்சம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனால் டேப்லெட் சாப்பிட்டுருப்பேன், ஏன்னா கொஞ்சம் டயர்டாக தூங்கிடுவேன் அப்பப்போ. இந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்குறாருல, இதை விட வேறு என்ன ஆசீர்வாதம் வேணும்? அதனால் எல்லாத்தையும் சரிநிகர் சமானமாக நான் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன், சரியா? நம்மளோட அப்பா இவ்வளோ சந்தோஷமாக நம்மளுக்கு வழித்துணையாக இருக்கும்போது நாம் எந்த காரணத்துக்காகவும் பயப்படணும் அவசியமே இல்லை. அவர் நம்ம கூடவே பயணிக்கிறாரு. அவர் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சொல்லாமே இருந்தாலும் அவர் எல்லா விஷயங்களையுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கார். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உன் கூட தான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம அப்பா நம்மளுக்கு நல்லது தாங்க செய்ய போகிறாரு. அவர் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சூப்பரான நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்கிறாரு. என்னன்னு பார்ப்போமா? உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது, என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகின்றன. இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும்.
காலம் மாறும். நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய். வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய். உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? அது முடியாது இல்லையா? வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார். உன்னையே நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. எனது கண்களை பார். அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருப்பவன். நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். என் வாக்கு பொய்யானது இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். பொறுமையாக இரு, கவலைப்படாதே. நான் இருக்கிறேன். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. நம்பிக்கையோடு பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி செய்கிறேன் குழந்தையே அப்படின்னு நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாரும் கவலையே படாதீங்க. நாம் எல்லாரும் சந்தோஷமாக தான் வாழ போகிறோம். ஜெய் சாய்ராம். வாழ்வோம் வளமுடன். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.